உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். குஜராத் இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி முன்னிலை வகிக்கிறது. குஜராத்தில் 2 தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் ஆம் ஆத்மி முன்னிலையில் இருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், கூடுதல் விவரங்கள் என்ன? பொங்குள்ளி, குஜராத், கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் இந்த இடைத்தேர்தலானது நடைபெற்றது. அதனுடைய வாக்கு எண்ணிக்கை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக குஜராத்தில் 2 இடங்கள் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. அதில் கடி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலை வகித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் 2வது இருக்கிறார். 3வது ஆம் ஆத்மி வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகிறார். அதே போல குஜராத்தினுடைய மற்ற ஒரு தொகுதியாக பார்க்கப்படும் விஷவர்தார் என்ற அந்த தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் தற்போது முன்னிலை வகித்து வருகிறார். ஒரு ஆம் ஆத்மி வேட்பாளர், மற்றொரு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தற்போது முன்னிலை வகித்து வருகிறார்கள். கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தற்போது 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். 2வது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரும், அடுத்தபடியாக 3வது தன்னிச்சையாக கனவு கண்ட அன்வர் என்ற அந்த வேட்பாளர் தற்போது 3வது முன்னிலை வகித்து வருகிறார். அதே போல மேற்கு லூதியானா, பஞ்சாப் மாநிலம் மேற்கு லூதியானாவினுடைய இந்த தொகுதியை பொறுத்தவரை ஆம் ஆத்மி வேட்பாளர் சஞ்சீவ் அரோரா முன்னிலை வகித்து வருகிறார். அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் முன்னிலை 2வதாகவும், 3வதாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வேட்பாளர் ஜீவன் குப்தா முன்னிலை வகித்து வருகிறார்கள். மேற்கு வங்கத்தில் பொறுத்தவரை கலிகஞ்ச் என்ற அந்த ஒரு தொகுதியில் இந்த தேர்தலானது நடைபெற்றது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ், ஆளும் திரிணாமுல் காங்கிரசினுடைய வேட்பாளர் அலிஃபா அகமத் முன்னிலை வகித்து வருகிறார். 2வதாக காங்கிரஸ் கட்சி, 3வதாக பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகித்து வருகிறார்கள். தற்போது அந்த வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பிற்பகலுக்குள் முழுமையான அந்த அறிவிப்புகள், அந்த வெற்றி விகிதம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜி. உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.